ஹாய், இந்த சில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈவினிங் ஸ்நாக்கு சக்கரவள்ளி கிழங்கு வடை ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஹாஃப் பவுல் அளவுக்கு வடைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக முழு பருப்பு எடுத்து வச்சுட்டு மீதியை ஒரு மிக்சர் ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணி ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு எல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப பியூர் பேஸ்ட்டாக அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு இந்த முழு பருப்பு அண்ட் ஒரு பவுல் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, ஹாஃப் பவுல் பருப்பு எடுத்திருக்கீங்க, ஒரு பவுல் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் அண்ட் கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பை 1 வடை மாதிரி தட்டி போடுங்க. மீடியம் சைஸ் வடையாக போடுங்க. போட போட செவந்துடும். அதனால தான் நிறைய பால்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுறோம். அண்ட் போடும்போது ரொம்ப ஸ்லோவாக போடணும். மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் வடையை பொரிச்சு எடுக்கணும். ட்ரஸ்ட் மீ, இது கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.